வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026 பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு, அதே மாதிரி சசிகலா ஆதரவு, டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் இல்லைனா மிகப்பெரிய லெவலில் அதிமுக ஆளுங்கட்சியாக வரக்கூட முடியாதுன்றாங்க. ஸோ இப்போ 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிறைய பேர் கொங்கு மண்டலம் சேர்ந்தவங்க தான். அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது கூட 20 தாண்டுறது கூட பார்த்தீங்கன்னா கஷ்டன்றாங்க. 20 எம்எல்ஏக்கள் வர்றது கூட கஷ்டம். ஸோ திமுகவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜக டஃப் கொடுப்பாங்க. அதே மாதிரி விஜய் கட்சி புதுசாக இருந்துட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட கூட்டணி திருமாவளவன் பேசணும் தான் சொல்கிறாங்க. ஒரே காரில் பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காரு. அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் கட்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் இவங்கெல்லாம் விஜயோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தோன்றாங்க. பாஜகலையும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் சேர்ந்த ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரி சூர்யா சிவம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. இப்போ அதிமுகவில் என்ன நிலவரமோ அதே பார்த்தீங்கன்னா பாஜகலையும் இப்போ அந்த விஷயம் தென் மாவட்ட சேர்ந்த சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்கன்ற மாதிரி சூர்யா சிவா பேசினதான் சோசியல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாஜக குறித்து இனி நிறைய உண்மைகள் வெளியே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார்